அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணிஞ்சிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா முதஸ்ஸிரில் 20 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 3 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم نظر ثم عبس وبصر ثم أدبر واستكبر. ஸோ 3 ஆயாவுமே சும்மா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த வசனத்துக்கு அப்புறம் எது வரும்னு கவனமாக மன்னம் செய்யணும். ஸோ சும்மா சாவுடைய உச்சரிப்பு உங்களுக்கு தெரியும். அதாவது மேல் பல்லுடைய கீழோரங்களில் நுனி நாக்கை வச்சு உரசி வெளிப்படக்கூடிய மகரஜ் தான் என்னது? ச. அதுக்கப்புறம் மீமுஷதை தான் குன்னா செஞ்சு ஓதணும். நவர். ஸோ லெட்டர் வா. இந்த வா வந்து ஹெவி லெட்டர். ஸோ அதற்கான ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் ரா ஃபத்ஹா வந்திருக்கு. ஸோ ரா சுக்கூன் ஆயிடும். முந்தைய இடத்துல என்ன இருக்குது? ஃபத்ஹா இருக்கிறதுனால அந்த ரா சுக்கூனை ஹெவியாக ஓதணும். 3 ஆயாலையுமே அதான். இந்த ரா சுக்கூனுக்கு முன்னாடி இருக்கிற 3 ஆயாத்துலையுமே நீங்கள் ஃபத்ஹா தான் பார்க்குறீங்க. ஸோ இங்கே இந்த ரா சுக்கூனை ஹெவி பண்ணி தான் ஓதணும். நெக்ஸ்ட் ஆயா பாருங்கள். சும்ம மீமுஷதா குன்னா செய்யுங்க. அபஸ ஐனுடைய ப்ரொனவுன்சியேஷன் வபஸா. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே அந்த ரா ஹெவி. அடுத்து சும்ம மீமுஷதா குன்னா செய்யுங்க. அது தால் சுக்கூன் இடையில் வந்திருக்கு. ஸோ கல்கலத்து சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதுனால் போதுமானது. அது பாரா ரா ஃபத்தா ஹெவியாக ஓதணும். வஸ்தக். ஸோ கேஃப் சுக்கூன் ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தக் பர் முடிக்கும் போது அகெயின் ரா சுக்கூன் ஹெவியாக ஓதணும். ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم نظر ثم عبس وبصر ثم أدبر واستكبر.